புத்தாண்டு பலன்கள். கன்னிராசி 2024 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கள், கவலைகள் குறையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ரீஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா, குரு வந்து இப்போ 8ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டம ஸ்தானத்துல குரு இருக்காரு. மே மாசத்துக்கு அப்புறம் குரு 9ல போறார் பாக்கிய ஸ்தானத்துக்கு. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. சனி 6ல இருக்கார். வேலை முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும். கன்னிராசிக்கு இந்த வருடம் வேலை வாய்ப்பு, விரயஸ்தானம், ஒரு நல்ல இன்டர்வியூக்கு அப்புறம் நல்ல வேல்யூ கிடைக்கும். ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது 1ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ பலனை பார்ப்போம். கன்னி 6ஆம் இடம், பகை வெல்லல், செல்வ விருத்தி, புதிய முயற்சியில் வெற்றி, வருங்காலத்தில் மனதில் கொண்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களிடம் கடன் வாங்கி நீண்ட நாட்களாக ஏமாற்றியவர்கள் பணத்தை திருப்பி தருவார்கள். தங்கள் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். பாதியில் முடித்து கிடந்த வீடு கட்டும் பணி முழுமையடையும். 7ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் கலஸ்திர ஸ்தானம் காலமாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். திருமண வாய்ப்பு அமையும். புதிய நண்பர்கள், கூட்டுத்தொழில், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட், பங்கு சந்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான லாபம் கிடைக்கும். புரோக்கர்களுக்கு நல்ல ஒரு கணிசமான ஒரு நிலம் கை மாற்றல் இது மாதிரி கிடைக்கும். நல்ல ஒரு வெற்றி கிடைக்க ஒரு வருஷமாக இருக்கும். அதே மாதிரி கேது 1ஆம் இடத்தில் இருப்பது கூட்டு குடும்பத்தை விட்டு தனி குடும்பம் செல்ல நேரும். ஒரு சிலர் புதிதாக கோயில் கட்ட நேரும். கோயில் திருப்பணிகள், கோயில் யாத்திரை இப்போது செல்வது கன்னிராசிக்கு உகந்த இடமாகும். பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்க ஒரு பொற்காலமாகும். சிலருக்கு சிகிச்சை செய்ய நேரிடும். புற்றர்களின் உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கும். பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குரு 8ஆம் இடத்தில் மே மாதம் வரைக்கும் இருப்பதால புதிதாக சிலர் இனிப்பு பலகாரம் வியாபாரம் செய்ய தொடங்கலாம். குழந்தைக்கு விசேஷ வைரஸ், ஜுரம் போன்ற கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு மறையும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். வருமான வரி, வணிக வரி போன்ற துறையில் பணிபுரிவர்களுக்கு இடமாற்றம் மற்றும் இலக்கா மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் ஊனமுற்றோருக்கு வஸ்திர தானம் செய்ய புதிய கடன் வாங்க நேரும். குரு மே மாசத்துக்கு அப்புறம் கன்னிராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார். 9ஆம் இடம் என்பது குரு வேலை நோக்கம். இந்த வருடத்துல காலங்களில் நிறுத்தப்பட்ட சுபகாரியங்கள் குருவின் அருளாசியால் பரிமுகமாக கிட்டும் என்பது வேலை நோக்கம் உள்ள ஆண்டு பலனாகும். அதேபோல் குரு 9ஆம் இடம் செல்வது உங்களுக்கு ஒரு தொழில் வெற்றி, உத்தியோகத்தில் உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, நன்மை தரும் ஒரு வருடமாக அமையப்போகிறது. நல்ல நிகழ்வுகள் வீட்டில் நடந்த வண்ணமே இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி, எல்லாம் மரியாதை, அந்தஸ்து உயரும். நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த பயணங்கள், யாத்திரைகள், டூர் போகிறது, இந்த பிளான் எல்லாமே இந்த வருஷம் சக்ஸஸாக பண்ணுவீங்க. புதிய பொறுப்புகள், ப்ரொமோஷன், அப்புறம் அடிஷ்னல் பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட்லேயும் சரி, ப்ரைவேட்லேயும் சரி, சரி. ஸோ பார்ன் பேபி, ஸோ திருமணம், இந்த மாதிரி புதிய பொறுப்புகள் கன்னிராசிக்கு இந்த வருஷம் கிடைக்க ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி புதிய வீடு கட்டுறது, புதிய இடம் வாங்குறது, இது போன்ற விஷயங்களையும் தைரியத்துடன், தன்னம்பிக்கையுடன் வெற்றி இறங்குங்கள். உங்களுக்கு அதுக்கான முயற்சிக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பொருளை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல விசேஷங்கள், மனமகிழ்ச்சிக்கான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். கடன் வாங்கும்போது ஜாக்கிரதையாக வாங்குங்க. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற செலவு இருக்கும். புத்திர விருத்தி இருக்கும். கௌரவம் இருக்கும். மரியாதை, அந்தஸ்து எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கைகூடி வரும். இதுதான் கன்னிராசிக்கான ராகு, கேது, சனி, குரு இதெல்லாமே சேர்ந்து 2024 ஆண்டுக்கான பொது பலன்கள். இவை ஜாதகத்தின் தசா புத்தி அந்தர பலன்களுக்கு ஏற்ப மாறுபாடும் படும் வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு அனுப்பி
ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். 12 ராசிக்கான 2024 புத்தாண்டு பலன்கள் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்லையும் இருக்குது. எல்லா ராசிக்கான பலன்களும் நம்ம சேனலில் இருக்குது. மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.